வாங்க. அங்க இருந்து நான் கீழே நான் என்ன யாரு தூக்கிட்டு ஓட தெரியாது. நீங்க ஓடி போய் சொல்லிக்கிறேன். ஆண்டவா பெருமானே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடிக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா உகந்தில். இன்றைக்கி நாங்கள் வந்து உகந்த முருகன் தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நானும் இப்போ வந்தோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிப்பேன் ப்ரோ வந்து கதிராம ஃப்ரெண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செட்டே ஆகலை. அதாவது அவர் போகிறதுக்கு சரியான வாய்ப்பும் தருணமும் கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் போகிற சொல்லி போட்டு அப்படியே ஏமாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சும்மா உகந்தைக்கு நாங்கள் வந்து அப்படியே வந்த இடத்துல பார்த்திங்கன்னா கழுதாவல் அண்ணாக்கள், பரவ கல்லாத்தில் இருக்கிற அண்ணாக்கள் எல்லாம் டீம் ஒன்று செட் ஆகிட்டாங்க. உண்மையாகவே ஒரு அன்புக்குரியாக்கள் உண்டு. உண்மையாக ஒரு அன்பானாக்கள். நல்லா அவங்களோட தம்பிமார் மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா அவங்களோட சேர்ந்து பார்த்திங்கன்னா நான் போகலை, ப்ரோ மட்டும்தான் போகிறான். போயிட்டு நீ வார வீடியோவில் உங்களுக்கு சரியாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போய் வீடியோ பாருங்கள். வாங்க தான் இங்கே வார வழியில் பார்த்திங்கன்னா நம்மளோட யானை பெரிய பணிக்காது இவ்வளோத்து உகந்தைக்கு போகிற வழியிலேயே பெரியவோ நம்ம இங்கே வராதிங்க, நில்லுங்க, அங்கே நில்லுங்க, முன்னுக்கு வர தேவையில்லை, ஒன்று வாங்கிட்டு வரேன். நான் எப்படி நிற்கார் பார்த்தீங்கன்னாக்கள் சாப்பிட்றாரு. அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிறகு அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவார். நம்ம அதால் இங்கேருந்து கிளம்புவோம். சரி பெரியப்பா, நாங்கள் வரோம். சாமி வாங்க, சாமி போ. எங்க சாமி முன்னுக்கு போறாரு. சாமி நடையிலடா அது. நடந்து போங்க சாமி, நடந்து வாங்க, நடந்து வாங்க. அங்கிருந்து நான் கீழே நான் என்ன யாரு தூக்கிட்டு போட தெரியாது. நீங்க ஓடி போய் சொல்றீங்க. ஆண்டவா முருக பெருமானே, மூச்சு வாங்குது இப்பயே.
வேறு மூச்சு வாங்குற சத்தம்லாம் கேட்குது. அதுக்கு அங்கே இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அது நீ தானே? தேவார தேவத்தை பாடுங்க. பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கடன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் பலகாலும் எந்த உயிர்க்கு ஆதரவு தருவாயே தம்பிதன காகவன தனையோனே தந்தை வளர்த்தாளர் செய்கனியோனே அன்பர் தாம காண நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே. என்ன சாமியை கதைக்க சொன்னா சாமியை கதைக்க சொன்னா சாமி வைக்கப்படுறாரு. ஓ இல்லை நில்லுங்க. இந்த மைக்கம் கொண்டு வா. அங்கே விளங்காது. இன்றைய பயணமானது 2ஆம் தேதி நாங்கள் வலிக்கிட்டு இருக்கோம் உகந்தையை நோக்கி. இன்று 3ஆம் தேதி காட்டு வழிக்கு இறங்க போகிறோம். இன்றைய பயணமானது நாவலடியை நோக்கி நடக்க போகிறோம். பக்த அடியார்கள் ஒரு 200 பேர் மட்டும் வந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் வாரத்துக்கு இருக்காங்க, ஒரு 100 பேருக்கிட்ட. இன்றையோட பாதை யாத்திரை நிறைவாக போது நாளை 4ஆம் தேதி தான் நிறைவாகும். மத்தியானம் 3 மணி அளவில் உகந்தை மலையாண்ட பாதை வந்து முடிவுக்கு வருகிறது. இனி பக்த அடியார்கள் எல்லாரும் கலந்து இதுக்கு சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க பாத யாத்திரையை பற்றி சொல்லுங்க. நாங்கள் இந்த பாத யாத்திரையை கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக எமது கதிரமலை பெருமானை நோக்கி உகந்த மலையிலிருந்து ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த காட்டு வழி பயணத்திலே முருகப்பெருமானது பல அருட்கடாட்சங்கள் எமது அடியவர்களுக்கு கிடைப்பது உண்மை. அந்த வகையில் நாங்கள் இந்த முறை கதிராம கந்தனது உற்சவத்தினை காண்பதற்காக உகந்தை மலை பெருமானை தரிசித்து இன்று 3ஆம் தேதி உகந்தை மலையிலிருந்து வாகுரை வெட்டை மற்றும் குமுக்கன் மற்றும் நாவலடி போன்ற இடங்களுக்காக இன்று செல்வதற்காக தீர்மானித்துள்ளோம். மிகவும் அடியார்களாக நிறைய அடியார்கள் வந்திருந்தார்கள். அந்த அடியார்கள் அனைவரும் எமது பெருமானது திருவருட்கடாட்சங்களை பெற்று அவரது அருட்கடாட்சங்களை மேலும் பெறுவதற்காக அவரது சிந்தை பூர்வமாக வழிபட்டு பயபக்தியோடு கானகத்திலே பாதை நடை ஊடாக செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயணம் தற்பொழுது காலை 6 மணியளவில் எமது உகந்தை மலை ஆலயத்திலிருந்து காட்டு வழி பாதை ஊடாக செல்வதற்காக தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றோம்.
நன்றி. இப்படி கையில் சாமி நீங்கள் என்ன நான் காய்ங்க காய்க்கிறது கொண்டு இல்லை வாங்க போவோம். தள்ளி നമ്മളെ കൊടിയാവക്കല്ലേ நீங்கள் ஆரம்பிங்க இப்படியே கழுகுமலை தனிமையும் முருகனே கருத்துடனே முன்பாத மலர் தானே ஓத நம்ம சிலவனை முந்தி பிந்தினாலும் அங்கே மாறி சமைப்போம் இல்லை தண்ணியாக அடி போனதே நடக்கிறது ஒரு மணி அப்படி முடிஞ்சு போகிறேன்
அங்கால போய் குளிக்கலாம் சமைக்கலாம் இந்த வீடியோ எடுக்கக்குள்ள நான் அந்த சும்மா முடிச்சு நீங்க வீடியோன்ற மாதிரி வாங்கி போட்டு தம்பி நிச்சயமான கொண்டு வரேன் இல்ல நம்ம கூழ் காய்ச்சல் போட்டு குடையாங்கடா அதுக்குள்ள சாமி இந்த அப்படி வர வந்துறாங்க அத்தானுக்கு ஒரு நெருப்பு என்ன இது நம்ம தம்பி உங்களை காணல கண் மட்டும் தெரியுது இல்ல என்ன தோண்டி தெரியாது அதான் பார்த்தேன் எனக்கு எடுத்து இருந்தா அதான் பார்த்தேன் எடுத்து வச்சுட்டேன் போட்டுங்கடா அடுத்த வட்டி இதை முடுங்க இங்கே பாருங்க இப்படி இதை நான் சேவை செய்கிறேன் என்ன இது இது வெட்ட என்ன வெட்ட நாவலடி போறது சின்ன பெரிய வெட்ட இல்ல என்ன குற்றம் குறை சொன்னா உங்களது வந்துடணுமே இது என்னது இது வந்து கசாயமா இல்ல ஏதாவது தனியா மல்லி தண்ணி மல்லி தண்ணி லேண்டி வைக்கிற இடம் மல்லி தண்ணி அந்த அமைப்போட இதையும் கொடுங்க ஆக்கா இல்லை விளையாட நடந்து வந்தீங்கண்ணே ஒரு 3 மணிக்கு வந்து தரான் 4 அடிக்கு போட இல்லையா ரெண்டு அங்கே பாய ஒருத்தர் மில்லி ரோட்டோரத்தில் வைக்கிறாங்க கலதாவோட ரோட்டு பிள்ளையார் இருக்கிறாங்க அதில் ரோட்டு பிள்ளையார் பக்கம் இருந்து 3வது வீடு எங்களோட தம்பி சொந்த தம்பி எங்களோட சொந்த தம்பி எப்படி அக்கூர் கட்டியும் அவர பேர் என்ன பாவா மல்லி தண்ணி எப்படி இருக்கு நடந்து வந்தது கலப்புல அந்த மாதிரி அடிக்கும் சொல்லணும் ஏறு நமக்கு அது அவங்க கூட கட்டினேன் என்ன ஒன்று அவங்க கூட பிடிக்கட்டுமே வந்து மல்லி மல்லி என்ன மல்லி தண்ணி தெரியாது தெரியாது மல்லி பிளேடி நமக்கு அந்த நம்மோட நம்ம வெற்றிய உப்பாருக்கு முன்னுக்கு வர விட்டாங்க உப்பாறு உப்பாரு தானே
இதுதான் உப்பாறு. உப்பாறு ஆற்ற கடக்க போகிறோம். உப்பாறு ஆற்ற கடக்க யூடியூப் சேனலில் தப்பி பாருங்க கடைசியா இங்கே எந்த யூடியூப்பில் வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் பிந்து இதெல்லாம் கட்டி எடுத்து போய்ப்பாங்க. என்ன சவுத்த என்னண்டா அவங்க சொல்றது என்னண்டா அவங்க சொல்ல வராங்க பெருசா பேனியை ஓடிது வெட்டை விடுறது இந்த வெயில்ல தானே வெயில்ல அவன் சும்மா அவன் சந்த பத்தி வெட்டுறான் ஊருக்குள்ள புகழா அவன் என்ன வேணும் என்னது பிடிச்ச சொல்லுவான் நான் கிளம்பல வேறஞ்சோம் போட்டோ ஊடி போட்டோ எடுக்கல ஏதாவது என்னமா கிளியர்ல அவன் தண்டல் வாங்கிரும் என்ன போட்டோ கேட்டு கொண்டு பாக்குறேன் மண்டு விட்டானே அது மண்டு விட்டானே பாதை ஓட்டிக்கணும் அங்கே ஓந்தையில் இதுக்கு அடுத்து தொலையாப்புல காடு இல்லை ஓந்தையில் அட ஓட்டிக்கணும் இன்றைக்கு எங்கே போகணும் சரிதானே. அந்த பாட்டி இப்போ அங்கேருந்து வர பாட்டி கிளியராக அவங்க தான் போவாங்க. நாளைக்கு எவ்வளோ நடக்குது எங்கடா போன உன்னை தேடி திரிஞ்சா மூட்டை எல்லாரும் தேடினாங்க மச்சான காணலையா நீ மச்சானோட சண்டை ஓடிச்சான் எங்கடா உன வேணும் எங்கடா உண்ட பஞ்சாதிய காலில் என்னடா தேடி போட்டா எங்கடா திரத்தி போட்டாரா சூடா இல்லையா ரெண்டு மச்சான் போச்சுதீங்க மச்சான் ஐ லவ் யூ டி என்னத்துல இருக்காரு ஆரையும் விட்டுதாங்களாங்க கொண்டு ஆரோ கொண்டு விட்டுட்டு போனாடி சொன்னோம் கொண்டு எடுத்து போனதா அவனை கட்டாமத்தில் அது கட்டா அது அது வெள்ளை தண்ணி ஒன்றும் இல்லையா மச்சானுக்கு கொடுக்க கொஞ்சம் எடுங்கல அதே சோமாரி வாங்க பார்த்து
வாங்க சாமி ஆக்கள் வாங்க சாமி நல்லா மறைக்காது தெரியலண்ணா இதுதான் பியாலையா இதுதான் பேலண்ணே குளிக்கக்குள்ள முடிச்சிருக்கணும் வீடியோ எடுக்க நாங்க போனே வேலை செஞ்சு காட்டுறது சம்பல் பார்த்திருந்த ஒரு நடமாட்டம் கொண்டு வந்தமா இருந்த சத்தம் சட்டம் இல்ல நீ பாத்ரூம் போய் போனல்வா ஒரு சத்தம் மட்டும் எனக்கு கேட்டு அப்போ அது அப்ப நீங்க இல்ல அதுக்குதான் நான் சொன்னேன் போட்டு ரெண்டாம் தடவை நான் சொன்னேன் மரமன் ஒரு கந்தொன்னு முறிவோட குத்து பாதம் வருது அதான் சொன்ன வருது வாங்க வாங்க நான் ஒரு பேக்கு தூக்கிட்டேன் இந்த அவளுக்கு வருதாகும் பாடியனா நுறி போய் அவளை தாண்டிச்சு நாம இருக்க தேவை ஏரியா அவளை தானா போவோம் நம்ம ம் வாலி இல்ல வாலி பறந்தது காத்துக்கு உருண்டு வைத்து வாலி அவங்க தோல் வைக்க தட்டி பார்த்து வந்தது பார்த்தீங்களா அது தோல் வைக்க தட்டி பார்த்து வந்தது அது நம்ம டீம் தான் நினைக்கிறேன் சின்ன பேக்குன்ற படம் கொண்டு அந்த படங்கு நான் பார்த்தா உங்களோட வைத்தான் படுத்தேன் நான் பேக்க தூக்கி போனேன் அந்த பேக்குள்ள நான் உங்களை நான் போய் வைக்கணும் தெரியுமா கிட்ட வரக்குள்ள கிட்ட வந்து உங்களை ஒரு கையில் போன எடுத்து நான் அடுத்த கையில் இது தூக்கி தோடி வந்தேன் வச்சா பரவாயில்ல நாம எல்லாம் பேக்கணும் பிள்ளையாடி தான் இது வேறு நான் பேர் சொல்கிறாரு பிள்ளையாடி மேடம் சுதாதான் பேமஸ் தெரிந்தானே அதான் சுற்றி சுற்றி இருக்கும் சுதா பேம் வந்து பிள்ளையார் அடி தான் ජූනි මාස 6 වෙනි ඉරිදාවයි මේ උදා වෙලා තියෙන්නේ. වික්‍රමරත්න සමූහ ව්‍යාපාරය ඩේවිඩ් වික්‍රමරත්න අනුස්මරණ පදනම සංවිධානය කරන ඇසළ මහා පද්දන්සලේ 12 වෙනි දවසයි திருமணி வேலைகள் நடப்பட்டு கொண்டிருப்பதால் தாங்களால் இயன்ற நிதியினை செலுத்தி ரசீதினை விட்டு செல்லுமாறு எங்கள் பதிவர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அறிவிக்கின்றோம். ஸ்ரீ செலகதுர்கா மாணிக்க விநாயகர் ஆலய திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தாங்களால் இயன்ற நிதியினை செலுத்தி ரசீதினை விட்டு செல்லுமாறு எங்கள் பதிவர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தங்களுடைய தங்களாபரணம் பணத்தை கையெழுத்து செய்து தாங்களின் புதிய மனிதர்களை தாங்களின் பாதுகாப்பான வாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.